லவடத்தில் பிடுங்கி எடுத்த அந்த பெரிய காயின் அளவு வரும் போல நடக்குது. சின்ன சின்ன காய் நல்ல வடிவாக இருக்குது. நல்ல ஸ்பெஷலாக செய்தால் பாவக்காய் சம்பளம் வைப்போம். வணக்கம் ரவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் குருவித்தலை பாவக்காயை பிடுங்கி அதில் ஒரு அருமையான ஒரு சம்பல்லாம் செய்ய போகிறோம். இந்த குருவித்தலை பாவக்காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை விட்டு தானாகவே முளைச்சி வந்து நிற்குது, அதில் தான் பிடுங்கி கொண்டு வர போகிறோம். இப்போ நாங்கள் அதில் போய் குருவித்தலை பாவக்காயை பிடுங்கி கொண்டு வந்து அப்படியே சம்பல் செய்யலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாவக்கொடி வளர்ந்து எல்லாம் காய்ச்சிருக்குது. இதில் தான் நாங்கள் பிடுங்கி எடுக்க போகிறோம். இதில் நார்மலாக மேலால் பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ளானே இருக்கும் பாவக்காய் எல்லாம். இங்கே வேறுங்க இதில் காய்ச்சிருக்குது. அதுக்கு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. அந்த குருவித்தலை பாவக்காய் தான் எங்களுக்கு எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இவ்விடத்துல இல்லை பசலை மண் நல்ல பெரிய பெரிய காய் தான் எங்களுக்கு காய்க்கிறது. நிறைய பூ பூத்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது பழுத்தபடியே வெடிச்சு போயிடுது. வேறுங்க நல்ல சிவப்பு கலர் விதைகள் இருக்குங்க. இதோட கீழே விழுந்து தண்ணி பட்டுச்சேண்டா இது முளைச்சி வரும். இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு தான் இருக்குங்க. தேடி தான் பிடுங்கி எடுக்கணும். மேலால் பார்த்தா தெரியாது. இங்கே பாருங்க இதில் 2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பழத்தபடியே வெடிச்சிருக்கண்டு பாருங்க. நாங்கள் லவடத்தில் பிடுங்கி எடுத்த அந்த பெரிய காயின் அளவு வரும் போல நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சிருக்குது. எல்லா இடமும் ஒரு தரம் இதில் உலக்கே இல்லை. உலக்கி இருந்தால் வெடிச்சிருக்கும். பாருங்க இதுலேயும் காய்ச்சிருக்கு. இதுக்குள்ளே ஃபுல்லாக காய்ச்சிருக்கு போல நடக்குது. இதில் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாவக்காய் நான் பிடுங்கி எடுத்தேனா. பாவக்கொடி தண்டவாட்டில் தான் முளைச்சி வந்திருந்தது. நாங்கள் எதேர்ச்சியாக இந்த பக்கம் பெறையக்குள்ளே தான் இந்த பாவக்கொடியை பார்த்துனாங்க. இதில் பாருங்க நல்ல நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு. நல்ல பெரிய பெரிய காயெல்லாம் காய்ச்சிருக்குது. இங்கேருந்து அங்கே மட்டும் பழந்துருக்குது இந்த பாவக்கொடி. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடுங்கி எடுத்துட்டோம். இதங்களுக்கு சம்பல் செய்கிறதுக்கு நல்ல வடிவாக காணும். எங்களுக்கு தேவையான அளவு பிடுங்கி எடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் அப்படியே கொண்டே சம்பல் செஞ்சு எடுப்போம். நாங்கள் இந்த பாவக்காயை ஒரு 2 ஆப்பிளாந்து உள்ளுக்குள்ளே விதையை எடுப்போம். பாருங்க இந்த பெரிய பாவக்காய்களை காய்ச்சிருக்கிறது. உண்மையாக குருவித்தலை பாவக்காய் வந்து சின்ன சின்ன பாவக்காய் தான் காய்க்கிறேன். இதில் நல்ல பசலை என்றபடி எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பாவக்காயாக இருக்குது. இது வந்து அநேகம் வந்து மாறி காலத்தில் தான் இது சும்மா அந்த சின்ன 10 செடிகள் வழியாக படர்ந்து காய்க்கிறேன். இது நாங்கள் தோட்டமாக செய்கிறோம் இல்லை, இது இயற்கையாக முளைச்சி வர்றது. இது நாங்கள் அங்கேயும் சமைச்சிட்டு போடேக்கில் விதையிலேருந்து முளைச்சிருக்கு எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில். இது வந்து நிறைய வருத்தங்களுக்கு இது தேடி சாப்பிட்றோம். இது ஒரு மருத்துவ குணமுள்ள காய் என்று தான் நாங்கள் சொல்ல வேணும். இது வந்து எங்களுக்கு எல்லா காலமும் கிடைக்காது, எல்லா நாளும் கிடைக்காது. இப்போ தும்பங்காய் அதுகள் மாதிரி இதுக்கும் கிடைக்க இதை சாப்பிட வேணும். கிடைக்கிற காலத்தில் இந்த காயெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கொள்ளணும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. இது வந்து கொஞ்சம் மினக்கட்டு தான் செய்ய வேணும். பாருங்கள் இதை இப்படி வெட்டிட்டு இதுக்கு உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் நாங்கள் தோண்டி எடுக்க வேணும். கொஞ்சம் மினக்கடு சின்ன சின்ன காய் தானே. இப்படி தோண்டி எடுத்துகிட்டு நான் இதை இப்படியே பாதியாக போடையில் இதை நான் சின்னனாக்க போகிறேன். இப்போ இந்த விதைகளை எடுக்கிறதுக்காக அப்படியே போட்டு கொண்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பிறகு அதை சின்னனாக வெட்டி எடுக்க போகிறேன். சின்ன சின்ன காய் நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் இந்த பாவக்காயெல்லாம் சின்ன சின்னதாக வட்டி எடுத்துட்டோம். இது எனக்கு கழுவி எடுத்துட்டு சின்ன பீஸ் ஆக்க போகிறோம். ஏன்னா பொரிக்கேக்கு எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பிடி இல்லாமல் எனக்கு கழுவி எடுத்துட்டு சின்ன தினமண்டா. எல்லாமே கழுவி எடுத்துட்டோம். நாங்கள் சின்னனாக வெட்டி எடுப்போம். நான் எல்லா பாவக்காயும் 2 ஆக்கி வச்சுருக்கிறேன். அதே இப்படி சின்னனாக போகிறோம். இப்படி நாங்கள் சின்னனாக்கிட்டு எண்ணெயில் போட்டால் டக்கண்டு பொரிஞ்சு வந்துடும். இதை எடுத்து சாப்பிடவும் நல்லா சின்ன சின்னனாக இருக்கும். இது இப்படி போட்டால் பெருசாக இருக்கும். அதோட சின்னனாகி போட்டால் தான் சுவையும் கூட இருக்கும்.
இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். நாங்கள் இப்போ பாவக்காயெல்லாம் நல்ல சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டோம். நான் கொஞ்சம் பொரிக்கும் போதிலே கொஞ்சம் உப்பு போட்டு பிரட்டிட்டு தான் பொரிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் வேகமாக பொரிஞ்சு போயிடும் உப்பு பிரட்டி. எங்களுக்கு 1/2 கிலோ பாவக்காய் அளவில் வரும். இந்த அளவில் அப்படி இங்கே வெட்டினாங்க. நாங்கள் வெளியால் வச்சு சமைப்ப மட்டும் தான் வெளிக்கிட்டு நாங்கள். எங்களுக்கு கொஞ்சம் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கு. இந்த காலத்தில் மழை பெய்து கொண்டிருக்குது. அதால் மழை துணிச்சு கொண்டிருக்கு. நாங்கள் இந்த உள்ளுக்கு தான் வச்சு சமைக்கிறோம். எங்களுக்கு மழை பெய்யுது, சட்டி வச்சு நாங்கள் சூடாகிட்டுது. இது பொரிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுவேன். எங்களை எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் பாவக்காயை போட்டு பொரிப்போம். நல்லா எண்ணெய் கொதிச்செல்லாம் பொரிஞ்சு வந்துடும். இப்போ பிரட்டி கொடுங்க. எங்களை பார்த்தா பொரிப்பட்டு கொண்டு வருது. இன்னும் ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வேற எடுப்பண்ணாங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் பொடி இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு இது பொரிஞ்சது காணும் அப்படிங்க படிச்சிருப்போம். நான் இந்த சம்பலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் சம்பலுக்கு கூட சேர்த்தா நல்லா இருக்கும். நீளமாக வெட்டி சேர்ப்போம். ஒரு சின்ன தக்காளி பழம் இதுக்கு சேர்க்க போகிறோம். தக்காளி பழம் சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும். அதுக்காக நான் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்க்குறேன். உரைப்புக்காக நான் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவேன். நான் இப்போ இதுக்குள்ளே பொரித்த பாவக்காயோட வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் சேர்த்துட்டேன். தேவையான அளவு தேங்காய் பூவும் சேர்த்துக்கொள்ளுறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் பாவக்காய் பொரிக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். நான் மற்ற பொருளுக்கும் சேர்க்கையில் அதால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுறேன். அதை வந்து கொஞ்சமாக நான் தேசிப்புளி சேர்க்குறேன். கொஞ்சம் தேசிப்புளி தான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடப்போம். உங்களுக்கு ஒரு சுவையான பாவக்காய் சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது. பாவக்காய் சம்பல் ரெடி. இனி இது சாப்பிட்டா சரி. நாங்கள் நான் இரவு சாப்பாட்டுக்காக நல்ல அரிசி மாப்புட்டு அவிச்சு எடுத்துருக்கிறேன். அதோட கோழி இறைச்சி கறி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அதோடு நல்ல குருவித்தலை பாவக்காய் சம்பளம் மட்டும் செய்து எடுத்துருக்கிறேன். இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு குடி பிடிச்சி பார்ப்போம். இன்றைக்கு நல்ல ஸ்பெஷலாக செய்த பாவக்காய் சம்பளம் வைப்போம். அடுத்ததாக சிக்கன் பொரியல் வைக்கிறேன். சிக்கன் கறியும் வச்சு எடுத்துருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துருக்கேன். என்ன மாதிரி சொல்லுங்க அப்பம். ஸ்பெஷல் சாப்பாடுங்கிற வந்து பாவக்காய் சம்பல். பாவக்காய் சம்பலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு சொல்லுவோம். கூடுதலாக பாவக்காய் சம்பளை சாப்பிட்டு பார்க்கணும். முதலாவது கோழி வச்சு நடுதான் சாப்பிட்றாங்களான்னா பாவக்காய் சம்பலாம் எப்படி இருக்குன்றது எங்களை இன்றைக்கு இப்போ தான் நோக்கம். அதுவும் குருவித்தலை பாவக்காய் சம்பல்.
இதுக்குள்ள வந்து நல்ல தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்தபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மற்ற அரிசி மாப்பிட்டோட சாப்பிட்றதுக்கு அது தனி டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக தான் போயிருக்கோமே. இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா கசப்பாக தான் இருக்க மாட்டேன் எல்லாரும் நினைச்சிருக்கணும். ஆனால் இந்த சம்பல் செஞ்சால் கசப்பே இருக்காது. அதில் கொஞ்சம் கூட கசப்பு இல்லை. அப்படி இருக்குது இந்த பாவக்காய் சம்பல். இந்த குருவித்தலை பாவக்காய் கொஞ்சம் கசப்பு தன்மை கூட தான். ஆனால் இதில் தெரியல கசப்பு. நீங்களும் எங்கே இருந்தாலும் கண்டா அந்த பாவக்காய் வந்து குருவித்தலை பாவலை கண்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் கை விட்டுறாதீங்க. எங்கே நாற்று எடுத்து தெரிஞ்சு பண்ணுங்க. நல்ல எல்லா நிறைய வகையான சாப்பாடெல்லாம் இதிலேருந்து செய்யலாம். அதில் நாங்கள் செய்தது பாவக்காய் சம்பல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் எல்லோரும் செய்து சாப்பிடணுமென்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியை இதோட முடித்து கொள்ளுவோம். பாய்.